Praise the Lord. Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையிலே நாங்கள் தெரிவிக்கிறோம். आप सभी को यीशु मसीह के नाम से प्रेम से हम स्वागत करते हैं. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக நமக்கு இருந்தார். परमेश्वर कितने अच्छे से हमारे लिए थे. இந்த காலையிலும் இந்த காணொளி மூலமாய் உங்களை காண்பதிலே உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதிலே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். इस सुबह के समय पर भी इस वीडियो के द्वारा परमेश्वर का संदेश बांटने में और आराधना करने में हम बहुत खुश होते हैं. கடந்த வாரத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் நம்புகிறோம். पिछले हफ्तों में मैंने जो दिया संदेश वो आपके लिए बहुत ही आशीर्वादित होगा करके मैं परमेश्वर में भरोसा करता இந்த हूँ. காலையிலேயும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க நாம் கூடியிருக்கிறோம். इस सुबह के समय पर भी हम आराधना करने के लिए इकट्ठे हुए நாம் हैं. எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस सुबह की आराधना के लिए हम आपको धन्यवाद देकर स्तुति करते हैं. இந்த காலை ஆராதனையை உம்முடைய பரிசுத்த கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. इस सुबह की आराधना को हम आपके पवित्र हाथों में अर्पण करते हैं. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர்களுக்கு கனிமணி போல எங்களை பாதுகாத்து நடத்தி நம்முடைய ஆச்சரிய கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். पिछले दिनों में अपने आंखों की पुतली की तरह हमें संभाल के रखा, उसके लिए आपका अनुग्रह के लिए हम धन्यवाद இந்த देते हैं. காலை ஆராதனையை ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். इस सुबह की आराधना को परमेश्वर के हाथों में अर्पण करते பாடலை हैं. ஆசீர்வதிங்க. கேட்க போகிற வார்த்தை எடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். गाने वाले गीतों को आशीर्वाद कीजिए और सुनने वाले और हमें जो कहने वाले विनती को और हम सुनने वाले संदेश सभी को आत्मा जी आप இந்த आशीर्वाद कीजिए. வார்த்தைகள் எங்கெல்லாம் கடந்து போகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपका वचन जहाँ कहीं भी जा रहा है वहाँ सभी में आपका नाम का महिमा. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் மூலமாய் இந்த ஆராதனையின் மூலமாய் கர்த்தாவே உம்முடைய மகத்துவமான ஆண்டவரே நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்யவும் தடைகளை மாற்றவும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். परमेश्वर आपके संदेश के द्वारा जो आप करना चाहते हो वो कीजिएगा और सारी रुकावटों को आप यीशु के नाम से दूर कीजिएगा. प्रार्थना எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति केवल आप ही को देते हैं. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन. நாம் பாடலில் நாம் பாடுவோம். நம்முடைய ஆராதனைக்கு முதலாவது பாட்டு, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நான் ஐயா. பழைய பாடல். எல்லாரும் உணர்ந்து அவருடைய பாதத்தை நாம் பிடித்தவர்களாக பயபக்தியோடு கூட ஜெப நிலைமையோடு இந்த பாடலை நாம் பாடலாம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானேயா.
பழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபன் தனது பழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனை உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதனால். தேவனை உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானேயா. அடிமை நானேயா. அடிமை நானேயா. Praise the Lord, amen. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்த என்னையே தாவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்த என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அன்பே அவரின் பெயராம். அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் ஒளியா. இருளே போக்கும் ஒளியா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இரவும் பகலும் புயலுமே இதையும் வரட்டுமே. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு
இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாட்டு. ஒரு டெடிகேட் சாங், ஒரு உலகப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன். உம்மை விட்டு எங்கே
ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, இசையா. ஒரு சங்கீதத்தை நாம் எல்லாரும் எழுந்திருந்து நாம் வாசிக்கலாம். एक भजन संगीता को हम सभी बदल बदल पढ़ेंगे. சங்கீதம் 26ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். भजन संगीता का पुस्तक 26वां अध्याय को हम सभी बदल बदल पढ़ेंगे. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. हे यहोवा, मुझको जांच और परख, मेरे मन और हृदय को परख. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். मैं निकम्मी चाल चलने वालों के संग नहीं बैठा और न मैं कपाटियों के साथ न कहीं जाऊंगा. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே நான் உட்காரேன். मैं अपने हाथों के निर्दोषता के जल से धोऊंगा. तब हे यहोवा, मैं तेरी वेदी के प्रदक्षिणा करूंगा. நான் குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். और तेरे सब आश्चर्य कर्मों को वर्णन करूं. हे यहोवा, मैं तेरे नाम से तेरी महिमा के निवास स्थान से प्रीति रखता रहूं. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ளாதே. वे तो ओछापन करने में लगे रहते हैं और उनका दाहिना हाथ घुस से भरा रहता है. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். मेरे पांव चौरस स्थान में स्थिर है, संभाव में मैं यहोवा को धन्य कहा करूंगा. நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். हम सभी अपने आंखें बंद करके परमेश्वर का स्तुति करें. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். मेरा पैर जो है वो स्थिर के स्थान में रहता है और कलीसिया में मैं परमेश्वर का स्तुति करता हूं. அநேக இடங்களிலே அவருடைய பாதங்கள் பட்டார் எந்த இடம் செம்மையானது என்பதை தாவீது அறிந்திருந்தார். और जहाँ कहीं भी उनका पद लगता है, उनके चरणों लगता है, तो वो कौन सा जगह है जो सिद्ध है करके दाऊद जानता. இங்கே அவன் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. और यहाँ पर कहा गया एक अच्छा वचन जो है, मैं खराई से चलता रहता. அந்த இடத்தை குறித்து கீழே சொல்கிறான், சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். और ऐसे कहकर वो नीचे कहता है कि मैं संगति में, मैं कलीसियाओं में परमेश्वर का स्तुति करूंगा. அவன் செம்மையான இடம் என்று அவன் குறிப்பிடுகிறார். और यहाँ पर वो कहता है कि वो वेदी जो है, वो भवन, वो एक अच्छा सा एक स्थान है. 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே அவர் மத்தியிலே இருப்பேன்
வருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன். जहाँ कहीं भी 2-3 जन मेरे नाम में मौजूद हैं, वहां पर मैं आकर निवास करूंगा करके परमेश्वर ने தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் ஒரு செம்மையான இடம் என்பதை அவன் அறிந்திருந்தான். जहाँ कहीं भी परमेश्वर का प्रशंसा है, वो एक अच्छा एक स्थान है करके दाऊद जानता ஆகையால் था। தன் வாயை திறந்து அந்த இடத்திலே சபையிலே கர்த்தரை அவன் துதிக்கிறான். इसीलिए वो अपना मुंह खोलकर उस भवन में परमेश्वर का स्तुति करता है। உத்தமமான இருதயத்தோடு கூட நாம் எங்கே நிற்கிறோமோ அந்த இடத்திலே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. और हम खरा हृदय के साथ जहाँ कहीं भी खड़े हैं, वहाँ पर परमेश्वर का प्रशंसा उतर कर आता है। ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வருகிறபடியினால் அந்த அருமையான பரிசுத்தமான தெய்வத்தை நம்முடைய வாயில திறந்து நாம் துதிக்க வேண்டும். हमारे परमेश्वर यहोवा का प्रशंसा उतर कर आ रहा है, इसीलिए हम अपने मुंह खोलकर परमेश्वर का स्तुति தேவன் நமக்கு आराधना செய்த करें। எல்லா ஆச்சரியமான நன்மைகள் எல்லாவற்றுக்காக இந்த காலையில நாம் கர்த்தரை துதிப்போம். प्रभु ने हमारे लिए किए अच्छा सब कुछ आश्चर्य कर्मों के लिए हम परमेश्वर का स्तुति करें। ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். परमेश्वर के सम्मुख की ओर देखकर हम सभी प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए स्तुति करते हैं। கடந்த நாட்கள் வாரங்கள் எல்லாம் எங்கள் அருமையான தெய்வம் எங்களுக்கு நல்லவராக இருந்து எங்களை காத்தி தாங்கி நடத்தினீரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். पिछले दिनों में पिछले हफ्तों में परमेश्वर हमारे लिए बहुत अच्छी तरीके से हमें संभाल के आपके प्रेम आपने दया उसके लिए हम आपको धन्यवाद देते हैं। இந்த காலையில கர்த்தாவே நாங்கள் பாடின பாடலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்த ஆண்டவரே இந்த சங்கீத பாகத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். परमेश्वर इस सुबह के समय पर हमने जो गीत गाया उसके लिए धन्यवाद करते हैं और हमने जो भजन संगीता पढ़ा उसके लिए भी हम धन्यवाद இந்த देते हैं। காலையில நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस सुबह में हम ध्यान करने वाले संदेश के लिए हम धन्यवाद देते பரிசுத்த हैं। ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. पवित्र आत्मा जी हमारे बीच में आप क्रिया எங்களோடு कीजिए। கூட கர்த்தர் பேசுவீராக. हमारे साथ आप प्रभु बात कीजिए। கேட்கிற உள்ளங்களோடு ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप क्रिया कीजिए வெறுமையாக करके हम வராமல் प्रार्थना அந்த करते हैं। வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் வாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். खाली नहीं जाना है, लेकिन जिस कार्य के लिए वो भेजा गया है पूरा होना है करके मैं प्रार्थना நம்முடைய करती கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். हूं। आपके हाथों में अर्पण करते हैं। இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस हफ्ते में अपना शादी का सालगिरह अपना जन्मदिन मनाने वाले अपने बच्चों के लिए हम கர்த்தர் प्रार्थना करते हैं। ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर ने आशीष कीजिएगा और आपका नाम का महिमा। இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं प्रभु पिता। ஆமென். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। இந்த காலையிலே நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை எப்ராயிமை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் நிற்கிறேன். इस सुबह के समय पर मैं आपसे बोलने वाला कहने वाला बात इफ्राइम के बारे में आपसे बात करने आया हूं। ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ओसिया का पुस्तक 11वां अध्याय 4वां वचन को हम सभी ले लेंगे। 11वां अध्याय 8वां वचन ले लेंगे। எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? हे इफ्राइम, मैं तुझे क्यों कर छोड़ दूं? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? हे इफ्राइम, मैं तुझे कैसे छोड़ दूंगा? ஆண்டவராகிய கர்த்தர் எப்ராயிமோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை நாம் இங்க வாசித்தோம். परमेश्वर यहोवा यहाँ पर इफ्राइम के साथ बात किए इस बातें को हम पढ़ते हैं। எப்ராயிமோடு கூட மாத்திரமல்ல, இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட ஆண்டவராய் கர்த்தர் பேசுகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ना केवल इफ्राइम के साथ, लेकिन परमेश्वर यहोवा आपके साथ भी बात करते हैं। इफ्राइम, मैं तुझे कैसे छोड़ दूंगा? எப்ராயிமை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணின தேவனாகிய கர்த்தர் இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். इफ्राइम को वादा किया परमेश्वर की वो उसे नहीं छोड़ेंगे। आज वही परमेश्वर आपको कहते हैं कि मैं तुझे नहीं छोड़ूंगा। ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசியான சகோதரியை
பார்ப்பதற்கு அவருடைய வீட்டுக்கு போயிருந்தார். एक पासवान जो है अपने विश्वासी जो एक बहन के घर पे देखने गए थे. அவள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றதான ஒரு சகோதரி. ஆனால் அவளுடைய கணவரோ குடிகாரன், ஒரு முரட்டாட்ட ஒரு மனுஷன். वो बहन जो थी वो उद्धार पाई थी, लेकिन उसका पति जो था वो एक शराबी व्यक्ति था. இந்த சகோதரி பலவிதமான பாடுகளின் மத்தியே தான் ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வருவார். और ये बहन जो थी वो हर एक रुकावटों के बीच और दुखों के बीच ही वो हमेशा कलीसिया में आती. ஆராதனைக்கு போய்விட்டு வந்த பிற்பாடு வீட்டில் ஒரு பெரிய யுத்தமே நடக்கும். आराधना के बाद उसके घर पे हमेशा एक लड़ाई झगड़ा होता. ஆண்டவரை ஆராதிப்பதை அவள் தவறு விடாமல் தொடர்ந்து ஆராதனைக்கு போய் கொண்டிருந்தார். लेकिन फिर भी वो आराधना के लिए जाना कभी नहीं ये टुकराती थी, हमेशा वो जाती. சகோதரியை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவருடைய வீட்டுக்கு இந்த அவருடைய பாஸ்டர் போயிருந்தார். और ये बहन को देखने के लिए उनके पास्टर जो थे उसके घर पे गए थे. அந்த மெயின் கேட்டை அவர் திறந்து உள்ளே போன உடனே எதிராக சற்று தூரத்திலே அவருடைய கணவர் ஒரு கையில சிகரெட்டும் மறு கையில ஒரு நாயை கட்டியிருந்த அந்த நாயை பெல்ட்டிலே கட்டியிருந்த அந்த நாயை தன் கையிலே பிடித்திருந்தார். और जैसे ही वो पास्टर जी अपने वो दरवाजे उनके घर के दरवाजे की ओर आते हैं, वहां पर देखा गया सामने उनके पति जो एक हाथ में सिगरेट लेकर खड़े थे और दूसरे हाथ में एक कुत्ते को पकड़ा हुआ था. அவர் பாஸ்டர் என்பதை அவருடைய கணவர் அறிந்து கொண்டார். और वो पास्टर जी है करके उसके पति ने ध्यान दिया. ஆனால் அவருடைய வீட்டுக்கு வருவது அவருக்கு விருப்பம் இல்லாதபடியால் அவருடைய முகத்திலே அதை காண்பித்தார். लेकिन वो नहीं उन्हें पसंद नहीं आता था कि वो उनके घर आए, इसलिए वो बहुत ही क्रोधित से उसे அந்த கோபம் அவருக்கு அதிகப்பட்டபடியினாலே தன் கையிலே வைத்திருந்ததான அந்த பெல்ட்டை அவர் கலட்டி நாயை அவிழ்த்து விட்டார். அது அந்த நாய் ஒரு பயங்கரமான ஒரு வெறி பிடித்த நாயை போல அவரை கடிப்பதற்கு ஓடி வந்தது. और उसका गुस्सा दिखाने के लिए वो पास्टर जी के सामने उस कुत्ते को जो बांधा रखा था उस बेल्ट को खोला और उस कुत्ते ने उनके पास, वो बहुत ही क्रोध भरा वो कुत्ता था, वो उसके पास जाकर उसे काटने गया. குதறுவது போல அந்த நாய் ஒரு பயங்கரமான ஒரு கொழுத்த ஒரு பெரிய நாய், அந்த நாய் மிக வேகமாக அந்த பாஸ்டரை நோக்கி ஓடி வந்தது. वो कुत्ता जो बहुत ही बड़ा खतरनाक जैसा वो कुत्ता वो पास्टर जी को जाकर पकड़कर काटने के लिए दौड़ा उनके सामने. நிச்சயமாக இந்த நாய் என்னை கடித்து விடும் என்கிற ஒரு எண்ணம் இந்த பாஸ்டருக்குள்ளாக கடந்து வந்தது. और वो पास्टर जी भी घबरा गए कि ये निश्चित आकर मुझे काट लेगा करके. ஆண்டவரே என்று சொல்லி அந்த நேரத்தில் மனதுக்குள்ளாக அவர் ஜெபித்தார். तब उनके मन के अंदर उन्होंने प्रार्थना किया, हे प्रभु करके उन्हें पुकारा. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை நீர் பாதுகாக்க வேண்டும். और तब इस परिस्थिति में परमेश्वर मुझे आप संभालिएगा. அப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை அவருடைய காதிலே கேட்கப்பட்டது. அவர் கேட்டார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். तब परमेश्वर का ध्वनि उनके कानों में सुनाई दिया कि हे इब्राहिम मैं तुझे कैसे छोड़ूंगा. இந்த வார்த்தை தான் அவருடைய காதிலே ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். यही वचन यही शब्द परमेश्वर ने उसके कानों में गूंजा कि हे इब्राहिम मैं तुझे कैसे छोड़ूंगा. இந்த வார்த்தையை அவருடைய கேட்ட உடனே அது உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. வேகமாக ஓடி வந்தது. நாய் அவருடைய பாதத்தின் கீழாக பழக்கப்பட்ட நாயை போல அது படுத்து கொண்டது. और ये शब्द सुनते ही उनका मन बहुत खुश हो गया और जैसे वो कुत्ता दौड़ के आया इतना भयानक तरीके से, लेकिन वो उनके चरो पास्टर जी அந்த தேவனுடைய மனுஷனுடைய பாதத்திலே பக்கத்துல வந்து அது படுத்துக்கொண்டு அவருடைய கால்களை நக்க ஆரம்பித்தது. वो परमेश्वर के दास के चरणों के पास बैठकर जैसे कि एक पालता हुआ कुत्ते की तरह उनके पास बैठ गया. அந்த மனுஷன் இந்த செயலை கண்டு அவன் வெட்கப்பட்டான்.
और ये इस स्थिति को देखकर वो जो व्यक्ति है, शराबी व्यक्ति, बहुत लज्जित हो गया। ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தேவனுடைய மனுஷனை இந்த வார்த்தையின்படி எவ்வளவு அருமையாய் பாதுகாத்தார் என்பதை அந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். परमेश्वर ने उस परमेश्वर के दास को इस वचन के द्वारा कितने अच्छी तरीके से उन्हें உன்னை संभाला கைவிட करके மாட்டேன் हमें என்று समझना है। சொல்வார் என்றால் ஒருபோதும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். अगर परमेश्वर ने आपको वादा किया है कि मैं तुझे नहीं छोड़ेगा, इसका मतलब कभी भी नहीं छोड़ेंगे। புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். और विलाप गीत का पुस्तक 1:31 में हम पढ़ते हैं कि परमेश्वर कभी भी नहीं छोड़ेंगे तुम्हें। கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். परमेश्वर होगा कभी भी हमें नहीं இந்த छोड़ेंगे। காலையிலே பிராயமை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக நான் நிற்கிறேன். इस सुबह के समय पर एफ्राइम के बारे में आपके सामने मैं बात करने आई हूं। எப்ராயிமை பார்த்த ஆண்டவராய் கர்த்தர் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? एफ्राइम को देखकर क्यों परमेश्वर ऐसे कह रहा है? எப்ராயிமுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? एफ्राइम के जीवन में ऐसा क्या हो गया था? எப்ராயிம் எப்படிப்பட்டதான மனுஷன் என்பதை இந்த காலையிலே நாம் அறிந்து கொள்வோம். एफ्राइम किस तरह का एक व्यक्ति है करके आज इस सुबह के அவருடைய समय पर வாழ்க்கையில हम जानते हैं। இருக்கிறதான சம்பவங்கள், அவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இந்த காலையிலே ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமையட்டும். उनके जो जीवन का जो कार्य है, उनका संभव है, वो आज हमारे जीवन में वो एक अच्छा எப்ராயிம் என்றால் பழுகி பெறுகிறவன் என்று அர்த்தம். एफ्राइम बोले तो फूलते फलते वाला करते हैं। இவன் யோசேப்பினுடைய இளைய குமாரன். ये यूसुफ का एक छोटा उनका पुत्र है। எகிப்து தேசத்திலே அவன் பிறந்தவன். वो मिस्र देश में उसका जन्म हुआ। பிற்காலத்திலே அவன் யோசேப்பின் சந்ததியாக, ஒரு பலத்த சந்ததியாக ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றினார். और उसके बाद यूसुफ के वंश में एक सामर्थ भरा पीढ़ी बनाया उसे। நாம் பாவத்திலே பிறந்திருந்தாலும் பரிசுத்தத்தின் சந்ததியாக நாம் வாழ வேண்டும். हम पापों में अपना जन्म हुआ तो भी हम पवित्र संतान के पीढ़ी के समान हमें जीना है। இவனுடைய அண்ணன் பேர், அவனுடைய சகோதரனுடைய பேர் மனாசே என்றதான பெயர். और इनके बड़े भाई का नाम है मनासे। இந்த ரெண்டு பேரையும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபிடத்திலே யோசேப்பு ஒரு சமயம் கொண்டு வந்தார். और ये दोनों को लेकर अपने पिता याकूब के पास यूसुफ लेकर आए। யாக்கோபுக்கு வயதாகி விட்டது, கண் பார்வை மங்கி விட்டது. याकूब बहुत बुजुर्ग हो गया था और उनके आंखों की दृष्टि कम होने लगी। வலது பக்கத்திலே அமிதமாக வலது கை பக்கத்திலே மனாசேயை வைத்திருந்தார், இடது கை பக்கத்திலே எப்ராயிமை யோசேப்பை நிறுத்தியிருந்தார். और दाएं हाथों में मनासे को रखा गया था, बाएं में एफ्राइम को रखा गया था यूसुफ ने। அப்பா, இது என்னுடைய பிள்ளை, இந்த தேசத்திலே தேவன் எனக்கு கொடுத்ததான மக்கள் என்று யாக்கோபுக்கு இந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்துகிறார். और यूसुफ ने कहा कि पिता, ये मेरे बच्चे हैं, इस देश में परमेश्वर ने मुझे दिया गया இந்த ये संतान है। என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது தகப்பன் ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படியாய் தன்னுடைய கைகளை அமிதமாக அந்த பிள்ளைகளின் மேல் வைத்தார். मेरे बच्चों को आप लेकर आशीष कीजिए करके बोलते ही पर याकूब ने उन दोनों के हाथ में सिर में हाथ रखकर उसके लिए இடது கையை மனாசேயின் மேல் வைத்தான், வலது கையை எப்ராயிமின் மேல் வைத்தான். और दाहिने हाथ को मनासे के ऊपर, बाएं हाथ को एफ्राइम के ऊपर रखा। யோசேப்பு சொன்னான், அப்பா தவறி வைக்கிறீங்க, இது என்னுடைய இவன் மூத்தவன் இவன் இளையவன் என்று. மகனே, எனக்கு எல்லாம் தெரியும். और उसके यूसुफ ने कहा, पिता आप गलती से हाथ रख रहे हो, ये मेरा छोटा बेटा, ये मेरा बड़ा बेटा மூத்தவனை है। விட எப்ராயிம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பலத்த சந்ததியாக அவன் மாறுவான். तब उसने कहा कि याकूब ने कहा कि बड़े से भी छोटा एफ्राइम जो है वही बहुत ஆண்டவராகிய கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்துவார், வைப்பார். परमेश्वर यहोवा उससे बहुत ही बड़े बनाकर उसकी बढ़ोतरी और उत्तम இப்படியாக ஸ்தோத்திரம் அவிதமாக அவன் சிறு பிராயத்திலே ஸ்தோத்திரம் தேவனாலும் தகப்பனாலும் உயர்த்தப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் எப்ராயிம் மாறிக்கொண்டிருந்தான்.
ऐसा ही एफ्राइम जो इतने छोटे उम्र में भी वो अपने पिता से अपने बुजुर्गों से वो आशीर्वादित पाया। யாக்கோபிடத்தில் இருந்ததான சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு வந்தது. யோசேப்பிடத்தில் இருந்ததான அந்த சேஷ்டபுத்திர பாகம் எப்ராயிமுக்கு வந்தது. और याकूब के पास जो अधिकार था वो एफ्राइम यूसुफ को आया और यूसुफ का जो अधिकार था वो एफ्राइम को आ गया। எரேமியா 31 அதிகாரம் 9 வசனத்திலே ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய சேஷ்டபுத்திரன் என்று சொன்னார். और एरेमिया का पुस्तक 39वां अध्याय में हम पढ़ते हैं कि पर यूसुफ एफ्राइम को देखकर कहता है कि तू मेरा अधिकारी बनेगा। எப்ராயிம் நல்லவனாக ஆவிக்குரியவனாக வளர்ந்து கொண்டு வந்தார். एफ्राइम जो है अच्छा एक बालक और एक आत्मिक जीवन में उसकी बढ़ोतरी हुई। இருப்பினும் அவருடைய பின் நாட்களிலே பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டியதா இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தன. लेकिन फिर भी उसके जीवन में बहुत सारे संघर्ष और दुखों के बीच में उसको जीना அவனுடைய पड़ा। வாழ்க்கையை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் ஓசியாவிலும் எரேமியாவிலும் பல இடங்களிலும் அவனை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் ஆங்காங்கே எழுதி வைத்திருந்தார், பேசியிருந்தார். और इसके जीवन के बारे में परमेश्वर यहोवा ओसिया में एरेमिया में ऐसे अनेक जगहों में उसके बारे में लिख कर आया। அவனுடைய பலவிதமான குறைபாடுகளை குற்றச்சாட்டுகளை ஆண்டவராகிய கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு சுட்டி காண்பித்தார். और उसके अनेक सारे उसके गलतियों को और उसके जो भी उसके दबे हैं दाग दबे वो सब कुछ निर्दोषपन वो सब ஆண்டவர் அவனை மேன்மையாக வைத்திருந்தாலும் ஸ்தோத்திரம், அவனுடைய சுபாவம் தெய்வீகமாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவில்லை. लेकिन वो परमेश्वर ने कितना भी चाहे उसकी बढ़ोतरी दे फिर भी वो परमेश्वर के सामने वो प्रिय नहीं था। ஆரம்ப நாட்களிலே பிராயமுடைய வாழ்க்கையில இருந்ததான சுபாவங்கள் எல்லாம் அவனை மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியும் பாதித்தது. और शुरुआत में जो एफ्राइम के स्वभाव के वजह से ना केवल वो लेकिन उसके आने वाली पीढ़ी का भी இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, मैं ये वचन को सुनने वाले मेरे प्रिय लोग, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை இந்த காலையில் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது சிந்தியுங்கள், யோசியுங்கள். आपका जीवन किस तरह है करके इस वचन को सुनते ही आप सोचने लगिए। இப்படி வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களை மிக வேகமாக நாம் சிந்தித்து நாம் கடந்து செல்வோம். इसके जीवन के अनेक कार्यों को हम जल्दी ही सोच कर जाएंगे। இவரிடத்தில் இருந்த முதலாவது குறைபாடு என்ன என்றால் வாக்குவாதம், ஆர்குமெண்ட், தர்க்கம் எப்பொழுதும் யாரிடத்திலும் செய்வார். इसके पास पहला जो गलती कमियां थी वो था हमेशा लड़ाई करने का। நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். न्यायों का पुस्तक 8वां अध्याय पहला वचन को हम அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைக்கவில்லையே, இப்படி எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடு பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். तब एफ्राइम के पुरुषों ने गिदोन से कहा, तूने हमारे साथ ऐसा बर्ताव क्यों किया है कि जब तू मिद्यान से लड़ने को चला तब हमको नहीं बुलाया। सो उन्होंने उससे बड़ा झगड़ा किया। எப்ராயிம் மனுஷர் கிரியனோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள், பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். एफ्राइम के पुरुषों ने मिद्यान के साथ बहुत बड़ा झगड़ा किया। கிதியோனே, நீ மிதியானோடு யுத்தம் பண்ண போகும் பொழுது எங்களை ஏன் நீங்கள் கூப்பிடவில்லை? யுத்தத்திற்கு நாங்கள் வந்திருப்போமே, எங்களை அவிதமாக நீர் மதிக்காமல் நீர் கடந்து போனீர் என்று சொல்லி அவனோடு கிதியோனோடு பலத்த வாக்குவாதம் பண்ணினார். और उनके पुरुषों ने गिदोन के साथ बहुत ही बड़ा झगड़ा किया कि आप लोग मिद्यान जाते समय हमें क्यों नहीं बुलाया करके, हमें साथ क्यों नहीं ले आए। இந்த எப்ராயிமுடைய சுபாவங்கள், முதலாவது இவனுடைய சுபாவம் வாக்குவாதம் செய்கிறவன். ये एफ्राइम का जो स्वभाव है, पहली बात तो वो झगड़ा करता रहता है। இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். न्यायों का पुस्तक 12 अध्याय पहला वचन हम ले लेंगे। எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடு கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள்.
और ऐसे यहाँ पर भी इब्राहिम के बारे में इब्राहिम के पुरुषों ने वहां पर लड़ाई झगड़ा करने लगे யாராக இருந்தாலும், அது கிதியோனாக இருந்தாலும், அது யெப்தாவாக இருந்தாலும், எந்த பரிசுத்தவனாக இருந்தாலும் அவர்களோடு கூட அவன் பேசுவான் என்றால் ஒரு வாக்குவாதத்தில் தான் அவனுடைய பேச்சு முடியும். चाहे यहाँ पर कोई भी हो, चाहे वो गिदियोन हो या फिर इब्ता हो, उनके साथ एक लड़ाई झगड़ा हमेशा रहता था. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறதா? क्या आपके जीवन में ऐसा एक संभव हुआ? எப்ராயிமுடைய சுபாவம் வாக்குவாதம் செய்யும். इब्राहिम का स्वभाव जो था वो हमेशा ஏதோ लड़ाई சின்ன झगड़ा காரியமாய் करता. பேசிக் கொண்டிருப்பான், கடைசியாக அது வாக்குவாதமாக அது முடிந்துவிடும். एक छोटा सा कार्य में शुरुआत होता है, हमेशा विवाद में ही खत्म இன்றைக்கு होता எத்தனை है. குடும்பங்களில் அப்படி நடந்திருக்கிறது. आज कितने परिवारों में ऐसा चल रहा है. ஸ்தோத்திரம். சின்ன காரியமாய் தொடங்குவார்கள், एक छोटे से कार्य से शुरुआत ஏதோ करते ஒரு हैं. காரியமாய் இருக்கும், एक छोटा सा बात ही அது होगा. முடிவிலே அது வாக்குவாதமாய் அமைந்து உன் வீடு என்னுடைய வீடு, உன்னுடைய ஊர் என்னுடைய ஊர், அவ்விதமாய் உன் பெற்றோர் என் பெற்றோர் என்று பல பிரச்சனைகள் கூட கடந்து போய் கடைசியாக வாக்குவாதத்திலும் சண்டையிலுமாய் முடியும். लेकिन आखिरी में वो बड़ा विवाद बनकर वो झगड़ा में हो जाता है कि तेरा घर मेरा घर, ऐसे परखने लगते हैं. உங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கிறதா? क्या आपके घर में ऐसा होता है? வாக்குவாதத்தை ஆண்டவராய் கர்த்தர் விரும்புவது கிடையாது. विवाद को परमेश्वर नहीं हमेशा कभी नहीं चाहते हैं. இன்னைக்கு அநேகரை கவனியுங்கள், आज अनेक लोगों को देखिए, வீட்டில் வாக்குவாதம் பண்ணிடுவார்கள், ரோட்டில் வாக்குவாதம் பண்ணுவார்கள், வேலை ஸ்தலத்தில் வாக்குவாதம் பண்ணுவார்கள், ஆலயம் முடிந்து வெளியே போகும் பொழுது வாக்குவாதம் பண்ணுவார்கள். घर में लड़ाई झगड़ा या विवाद करते हैं. काम करने वाले स्थान में, बाहर स्थान में या कलीसिया के बाहर भी विवाद और लड़ाई झगड़ा करते हैं. ஆண்டவர் கவனிக்கிறார். परमेश्वर ध्यान देते நாம் हैं. பேசுவது, நாம் செய்கிற, நாம் பண்ணுகிற வாக்குவாதங்களை, தர்க்கங்களை கர்த்தர் கவனிக்கிறார். परमेश्वर ध्यान देते हैं. हम जो बात करते हैं, हमारा जो विवाद, हमारा झगड़ा, लड़ाई को ध्यान देते மார்க் हैं. எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33 34 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு ஆண்டவராய் கர்த்தர் சீஷர்களை பார்த்து கேட்டார், வழியிலே உங்களுக்குள் என்ன தர்க்கம் என்று கேட்டார். और मरकुस का पुस्तक 10वां अध्याय 33-34 में यहाँ पर परमेश्वर यीशु पूछते हैं कि आपको मार्ग में क्या परेशानियां வழியிலே होती है. இந்த 12 பேர் நீங்கள் தர்க்கம் பண்ணிக்கொண்டு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு வந்தீர்களே, என்ன பிரச்சனை என்று கேட்டார். और परमेश्वर पूछने लगे कि आप लोग एक दूसरे के साथ विवाद कर रहे थे, इस मार्ग में क्या हुआ है. சேர்க்கிற வாக்குவாதங்களை, தர்க்கங்களை ஆண்டவராய் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். आप जो करने वाले विवाद और झगड़ा को परमेश्वर ध्यान देते हैं करके इस वचन के द्वारा हम देख இது सकते हैं. சபைகளில் அந்த நாட்களில் நிறைந்திருந்தது. ये कलीसियाओं में इन दिनों में भरा पड़ा था. ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். इसीलिए पहला कोरिन्थियों का पुस्तक 11:10 में प्रेरित पौलुस जो है कलीसिया के लिए एक सलाह देते हैं. ஆகில் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று வாக்குவாதம் பணியிடத்திலே சொல்லுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை தருகிறார். तो यहाँ पर प्रेरित पौलुस जो है सलाह देते हैं कि अगर किसी को इच्छा है तो झगड़ा लड़ाई करने का, लेकिन हमें वैसा इच्छा नहीं है करके बताइए करके कहते हैं. ஒன்றுமில்லாத காரியத்தை ஊதி ஊதி பெருசாக்குவது. यहाँ पर कुछ भी छोटा बात को भी என்னைக்கோ நடந்த बड़ा சம்பவத்தை அவ்விதமாய் சொல்லி சொல்லி அதை பெரிதாக்குவது, குடும்பத்திலே அதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருவது. और यहाँ पर और परिवार में कौन सा भी छोटे से बात को वो बोल कर बड़ा करके वो फुगा कर இது बड़ा எப்ராயிமுடைய परेशानी लेकर आते हैं. ஆவியாக்கும் எப்ராயிமுடைய சுபாவமாக்கும். இந்த சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறதா? ये सब ही इब्राहिम का स्वभाव है. क्या ऐसा स्वभाव आपके अंदर भी है? இரண்டாவதாக दूसरी बात, எப்ராயிம் புகழ்ச்சிக்கு மயங்குகிறவர்கள், புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறவர்கள். इफ्राइम जैसे लोग क्या करते हैं कि वो प्रशंसा, उनकी वाहवाही में बहुत मन लगाते हैं. மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதை அவர்கள் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்வார்கள்.
दूसरे लोग अपने आप को प्रशंसा या वाहवाही करना है करके हमेशा दिखाते रहते हैं। நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் न्यायों का पुस्तक 8वां अध्याय 3ஆம் வசனத்திலே 3रा वचन में கிதியோன் அவர்களை பார்த்து இந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். गिदयोन जो है अपने यहाँ पर उन्हें देखकर कहता முதல் है, வசனத்திலே ஆரம்பத்திலே நான் வாசித்தோம், ஏன் எங்களை அவிதமாக மீதியானோடு யுத்தம் பண்ண போகும்பொழுது எங்களை கூப்பிடவில்லை என்று அவர்கள் கோபமாய் வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று பார்த்தோம். இந்த 3ஆம் வசனத்திலே கிதியோன் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். पहले वचन में जो हम देखते हैं कि वो बहुत ही गुस्से से पूछते हैं कि क्यों हमें नहीं लेकर गए थे मिद्योन के साथ युद्ध के लिए करके बताते। और तीसरा में यहाँ पर நான் बताते வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவன் உங்களுடைய கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்து அப்படியே கோபம் ஆறி போயிற்று. और कहते हैं तुम्हारे ही हाथों में परमेश्वर ने ओरेब और जेब नाम मिद्यान के हाकिमों को कर दिया, तब तुम्हारे बराबर में कर ही कर सका। जब उसने यह बात कही तब उनका जी उसकी ओर से ठंडा हो गया। இப்படி திடீரென்று வாக்குவாதம் பண்ணுகிறவர்களும் எரிந்து கோபமாய் எரிந்து விழுகிற மக்களை அமிதமாய் எப்படி சரிப்படுத்தலாம் என்பதை கிதியோன் அறிந்திருந்தார். और यहाँ पर अचानक से लड़ाई झगड़ा करने से और उन्हें ठंडा कैसे कर सकते हैं करके गिदयोन अच्छी तरह से जानता था। ஏன் எங்களை கூப்பிடவில்லை என்று கோபமாய் அவர்கள் வாக்குவாதம் பண்ணும் பொழுது அவன் மிக கூடாக அவர்களை பார்த்து சொன்னான், और जैसे ही पूछा गया कि क्यों हमें नहीं बुलाया गया करके, तब ये गिदयोन लोग ने कहा बहुत ही ठंडी तरीके से நான் बताया, என்ன செய்து விட்டேன், मैंने क्या कर दिया है। நீங்கள் செய்தது விடையா நான் செய்து விட்டேன். आप लोग ने जितना किया उससे भी क्या कम தேவன் ज्यादा உங்களுடைய मैंने கையிலே किया है। அவிதமாக மீதியானின் அதிபதியாகி ஓரேபையும் சேவையும் கொடுத்திருந்தாரே, मैंने तुम्हारे ही हाथों में परमेश्वर ने ओरेब और जेब नाम मिद्यान के हाकिमों को कर दिया है, அவர்களை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டீர்களே, और तुमने तो उन सभी को बराबर நீங்கள் से செய்தது किया। விடையா நான் பெரிய காரியத்தை செய்து விட்டேன். क्या நீங்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவான். आप लोग भी से क्या हमने बहुत बड़ा कार्य किया है। आप लोग तो इतने सामर्थ्य भरे ஓ हो, நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள். आप तो लोग तो इतने बड़े உங்களுக்கு लोग हो। முன்பாக நான் ஒன்றுமே இல்லை என்று தன்னை தாழ்த்தி அவர்களை மேன்மையாக புகழ ஆரம்பித்தான். பைபிள் சொல்லுகிறது, அவன் மேல் இருந்த அவருடைய கோபம் ஆறி போயிற்று. और अपने आप को नम्र करके वो इब्राहिम लोगों को, अब पुरुषों को वो वाहवाही करने लगा, और तभी शास्त्र कहता है कि वो इनका जी ठंडा हो गया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, எப்ராயிம் ஒரு புகழ்ச்சியை, ஒரு ஒரு மதிப்பை, ஒரு கௌரவத்தை அவன் எதிர்பார்க்கிறான். इफ्राइम जो है हमेशा उसकी वाहवाही चाहता है और उसका एक सम्मान और आदर चाहता है। அவனுக்கு தாழ்மை என்கிற சுபாவம் கொஞ்சம் கூட கிடையாது. उसके अंदर नम्रता का स्वभाव, दीनता का மற்றவர்கள் स्वभाव ही தன்னை नहीं है। மேன்மையாக நினைக்க வேண்டும். हमेशा दूसरे लोग उसे மற்றவர்கள் उसका सम्मान करना, தன்னை புகழ வேண்டும். हमेशा दूसरे लोग उसकी वाहवाही करना। இந்த கனிகளுடைய வாழ்க்கை கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? புகழ்ச்சிதான். आज अनेक लोगों का जीवन बर्बाद होता है, कारण क्या है? उनका वाहवाही और प्रशंसा का எத்தனை कारण। வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் அவிதமாக இந்த புகழ்ச்சியில இன்னைக்கு விழுந்து கிடக்கிறார். आज कितने नौजवान लड़का लड़की जो है इस वाहवाही, इस प्रशंसा में घिरे पड़े हैं। இன்னைக்கு சத்துரு அப்படித்தான் இன்னைக்கு புகழ்ச்சியை சொல்லி புகழ்ந்து அவர்களை தங்கள் வசமாக வைப்பதற்கு இந்த புகழ்ச்சியை ஆயுதமாக இன்னைக்கு சாத்தான் பயன்படுத்துகிறார். आज शैतान अनेक लोगों को ऐसा ही अपने बस में करता है, उसका वाहवाही और उसका प्रशंसा को करके। பைபிள் சொல்லுகிறது, पवित्र शास्त्र ऐसा कहता है। நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, नीति वचन का पुस्तक 27:21 में, மனுஷனுக்கு நேரிடுகிற புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை. और ऐसा कहा गया है कि मनुष्यों को जो प्रशंसा होता है वही उसका जो बर्बादी भी रहता है। மனுஷனுக்கு நேரிடுகிற ஒரு புகழ்ச்சி தான் அவனுக்கு ஒரு டெம்ப்டேஷனாய், அவனுக்கு ஒரு சோதனையாக அமைந்து விடுகிறது. और मनुष्य के लिए जो उसकी खुद की प्रशंसा ही वो उसके लिए एक परीक्षा हो जाता है, அது கன்னியாக மாறி விடுகிறது. और वही जो है उसे बर्बाद भी कर देता है।
புகழ்ச்சி தேவனால வர வேண்டும். प्रशंसा जो है वो परमेश्वर के द्वारा ही आए। ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாக்க வேண்டும். परमेश्वर ही आपको प्रशंसा की ओर लेकर जाना है। 2 கொரிந்தியர் 10:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரால் புகழப்படுகிறவனே அவன் உத்தமன். और 2 कोरिन्थियों का पुस्तक 10:18 में पढ़ के देखिएगा कि परमेश्वर से जो बड़ाई करता है वही जो है वो उत्तम है, ग्रहण है। கர்த்தரால் புகழப்பட வேண்டும். परमेश्वर के द्वारा ही आपकी बढ़ोतरी உங்களுடைய होना है। புகழ்ச்சி தேவனாலே வர வேண்டும். आपकी बढ़ाई जो है परमेश्वर के பரிசுத்த द्वारा आना है। ஆவியானவர் உன்னை புகழ்ச்சியாக்க வேண்டும். पवित्र आत्मा जी आपकी बढ़ाई करना है। இன்னைக்கு மனுஷனுடைய புகழ்ச்சி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கன்னியாக இருக்கிறது. இதை இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்கள் அறிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அநேக விசுவாசிகள் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார். और आज जो मनुष्य का प्रशंसा है, वाहवाही है, वो शैतान के द्वारा एक बर्बादी का एक संभव है करके आज अनेक नौजवान लड़का लड़की लोग समझते हैं। ஒரு காக்கா ஒரு வடையை தூக்கி கொண்டு ஒரு மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தது. और एक कौवा जो है एक वड़ा को लेकर पेड़ पे जाकर बैठ गया। அந்த வழியாக ஒரு நரி போனது. और उस रास्ते से एक लोमड़ी गया। இந்த நரி அந்த வடையை வைத்திருந்த அந்த காக்காவை கவனித்தது. और ये लोमड़ी ने जो उस वड़ा को रखा कौवा को देखता அந்த है। காக்காவிடத்தில் இருக்கிற அந்த வடையை எப்படியாயிலும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நரி தந்திரமாக அந்த காக்காவை பார்த்து இப்படி சொன்னது. और वो वड़ा को कैसे भी उस कौवे के मुंह से नीचे लेकर आने के लिए वो लोमड़ी बहुत ही अच्छा सा तंत्र बनाता है। காக்காவே காக்காவே உன்னுடைய குரல் எவ்வளவு அருமையா இருக்கிறது. तब वो कहता है कि कौवा तेरा आवाज कितने मधु है। எவ்வளவு அருமையான நீ அது அந்த சத்தமிடும் பொழுது அது கேட்பதற்கு எவ்வளவு விருப்பமாய் இருக்கிறது. तब वो कहता है कि तू आवाज जब करता है वो मधुर आवाज को सुनने தன் में வாயில் कितना வைத்திருந்த चाहत है। அந்த வடையை அந்த காக்கா மறந்து விட்டது. और उसके मुंह का जो वड़ा को उस कौवे ने भूल गया। உன்னுடைய குரல் எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொன்னவன அப்படின்னு அந்த காக்கா வாயை திறந்துச்சு, வடை கீழே விழுந்துச்சு, நரி தூக்கிட்டு ஓடிடுச்சு. और जैसे ही तेरा आवाज बहुत मधुर है कहते ही उस कौवे ने अपना मुंह खोला, वो बड़ा नीचे गिर गया और लोमड़ी लेकर चला காக்காவை गया। புகழ்ந்த ஒரு செகண்ட்ல வடை கீழே விழுந்தது. वो कौवा को जैसे ही उसकी वाहवाही करने लगा वो बड़ा जो है उसी क्षण नीचे गिर இன்னைக்கு गया। சாத்தான் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். आज शैतान भी ऐसे ही जाल बिछा रहा है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, புகழுக்கு மயங்குகிற ஸ்வாபம் உங்களிடத்தில் இருக்கிறதா? क्या प्रशंसा और वाहवाही के पसंद करने वाले स्वभाव எப்ராயிமுக்கு அப்படிப்பட்ட ஸ்வாபம் இருந்தது. एफ्राइम को ऐसा ही स्वभाव நீ था। செய்ததை விடையா நாங்கள் செய்து விட்டோம். आप जितना किया उससे நீ सामर्थ्य எவ்வளவு பெரிய பலத்த போர் வீரர், आप लोग कितने ही सामर्थ्य भरे நீங்கள் हो, எவ்வளவு பெரியவர்கள் आप लोग कितने बड़े हो என்று சொன்ன உடனே இந்த கிதியோன் மேல் இருந்ததான அந்த கோபம் அவிதமாக ஆறிற்று என்று வேதம் சொல்லியது. और ऐसे कहते ही गिदियोन के ऊपर जो क्रोध था वो गुस्सा ठंडा हो गया करके शास्त्र कहता है। அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார். प्रेरित पौलुस जो है वो गलातियों कलीसियों के लिखा है। 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வீண் புகழ்ச்சியை விரும்பாதே என்று பவுல் எழுதுகிறார். और 5वां अध्याय 26वां वचन में जो तेरा प्रशंसा करता है उसको न चाह करके प्रेरित வீண் पौलुस புகழ்ச்சியை விரும்பாமலும் என்று அவர் எழுதுகிறார். तेरा वाहवाही को पसंद ना करके प्रेरित पौलुस लिखता எப்ராயிமுடைய है। ஆவி புகழ்ச்சியை விரும்புகிற ஆவி. और इब्राहिम का आत्मा जो है वो प्रशंसा और वाहवाही को पसंद करता है। மூன்றாவதாக तीसरी बात, அவருடைய சுபாவங்கள் மூன்றாவது அவன் எதையும் பொறுத்து கொள்ளாத சுபாவம் உள்ளவன். और तीसरा स्वभाव जो है वो कुछ भी बर्दाश्त नहीं कर सकता। ஒரு சின்ன காரியமானாலும் அந்த இடத்தை சாவி விடு மாதிரி ஆக்கிடுவான். अगर छोटा सा एक बात भी होगा तो वो एक मृत्यु हुआ அழுது ஒப்பாரி வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் அமிதமா ஒன்னில்லாம ஆக்கிடுவான். उसे रोकर धोकर वो बहुत ही बड़ा बतंगड़ बना देता। 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம்
पहला इतिहास का पुस्तक 7वां अध्याय 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் இதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். पहला इतिहास 7:22 आप पढ़ेंगे तो जान लेंगे. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ये वचन मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए. 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய தகப்பனாகிய எப்ராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவனுடைய சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார். सो उनका पिता इब्राहिम उनके लिए बहुत दिन शोक करता रहा और उसके भाई उसे शांति அவருடைய देने को தகப்பனாகிய எப்ராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் और सो उनके पिता इब्राहिम उनके लिए बहुत दिन शोक करता रहा. அநேக நாள் துக்கம் அப்படி அழுதுகிட்டே இருக்கிறான். अनेक दिनों से विलाप और ऐसे रोना धोना था. என்னப்பா நடந்துச்சு? क्या हो गया है? என் பிள்ளை செத்து போச்சு, मेरा बेटा मर गया, என் பையங்க செத்துட்டான். मेरे संतान मर चुके हैं. அநேக நாட்கள் ऐसे अनेक दिनों से शोक मना रहा था. எது அது துக்கம், எந்த துக்கமா இருந்தாலும் காலம் அதற்கு ஒரு மருந்து வைத்திருக்கிறது. और जितना भी दुख हो समय जो है उसके लिए एक दवाई रखा है. அடுத்த மணி நேரம், அடுத்த நாள், அடுத்த சமயங்கள் அதற்கு அந்த துக்கத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து விடும். और उसके दूसरे क्षण और दूसरा समय, दूसरे दिन में वो उसके लिए तसल्ली मिल இந்த जाता है. எப்ராயிமை போல அநேக நாட்களா நீங்க துக்கப்பட்டுட்டே இருக்கீங்களா? क्या इस इब्राहिम की तरह आप भी अनेक दिनों से அவருடைய शोक சுபாவம் करते என்னன்னா, रहे हो? ஒரு காரியம் கிடைச்சா போதும் அது ஒரு சாவு விடு மாதிரி ஆக்கி அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். और उसका जो स्वभाव क्या है, एक बात होने में ही वो पूरे मृत्यु भर उसका घर है करके रोता ही रहता है. பைபிள் என்ன சொல்கிறது? शास्त्र क्या कहता है? 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே 30वां भजन संगीता 5वां वचन में சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். ऐसा कहा गया है कि जो रात में रोना पड़े और सवेरे, लेकिन परंतु सवेरे में आनंद पहुंचे. உன்னுடைய துக்கம், உன்னுடைய கவலை, உன்னுடைய பாரம் எல்லாம் அவ்வளவு நேரம் தான் இருக்கணும். तेरा दुख, तेरा बोझ, तेरा तकलीफ सब उसी समय அடுத்த तक நாள் रहना है. ஆனது என்று சொன்னால் சாத்தான் அதை வேறு விதமாய் பயன்படுத்திக் கொள்ளும். अगर अगले दिन भी उसे रहना है तो शैतान उसको दूसरी तरीके உன்னுடைய से வாழ்க்கையில் ஒரு इस्तेमाल பிரச்சனையா, करेगा. தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போக வேண்டும், முழங்கால் படியிட வேண்டும், குறைகளை சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இதற்குரிய காரியங்கள் என்ன, இதற்குரிய மருந்து என்ன என்பதை கேட்க வேண்டும். ஆண்டவர் ஆறுதல் தருவார், இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். अगर आपके जिंदगी में कुछ परेशानी है तो उसका समस्या क्या है करके आपको परमेश्वर से गिड़गिड़ा कर रोना है और अगले ही क्षण परमेश्वर उसका அந்த इलाज துக்கத்தின் देंगे. மத்தியில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது மாத்திரமல்ல, வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த துக்கத்திலே அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலாக அமையும். और उस दुख के बीच में ना केवल घुटने टिकाकर प्रार्थना करना, लेकिन उस समय पर परमेश्वर का पवित्र शास्त्र को पढ़कर देखिए, उसी समय आपको आराम मिलेगा. யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை கவனித்து பாருங்கள். अय्यूब के जीवन में आने वाली समस्याओं को देखिए. 10 மரணங்கள் அவருடைய வீட்டில் ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி கொஞ்சம் அடுத்தடுத்த நாள்ல வந்தது. 10 मृत्यु उसके घर में एक दूसरे के ऐसे एक थोड़े समय पर आने लगा. அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா சம்பத்துகள் எல்லாம் சில நாட்களில் எல்லாம் அழிந்து போனது, ஒன்னெல்லாம் அவளுக்கு போயிடுச்சு. और उसके घर के सारे धन संपत्ति, सारे आरोग्य सब थोड़े समय पर सब कुछ चुकना चूर हो गया. அதை அவருடைய சிநேகிதர்கள் கேள்விப்பட்டார். उसके मित्रों ने इसके बारे में सुना அவனை பார்ப்பதற்காக வெகு தூரத்திலிருந்து கடந்து வந்தார். और उसे देखने के लिए बहुत ही दूर से आए. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் வெறும் தரையிலே 7 நாட்களாய் ஒருவருக்கொருவர் பேசாமல் அப்படியே துக்கப்பட்டு அழுது கொண்டு அவர் உட்கார்ந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. और अय्यूब के पुस्तक 2 अध्याय 11-12 को पढ़ के देखिए, उसके मित्रों ने क्या किया, 7 दिन तक ऐसे ही नीचे फर्श पे 7 दिन तक रोते रहे और विलाप करते रहे करके उसके बाजू में बैठकर ऐसे பிரச்சனை யாருக்கு வந்தது? யோபுக்கு வந்தது. किसको समस्या आया? अय्यूब को आया. யோபு என்ன சொல்லுகிறான் பிரச்சனை நேரத்தில்? लेकिन अय्यूब क्या कहता है समस्याओं के समय पर? 1ஆம் அதிகாரம் யோபு 21ஆம் வசனத்திலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். और
और अय्यूब कहता है पहला अध्याय 21 में कि परमेश्वर ने दिया और यहोवा ने ही लिया और यहोवा का नाम का धन्य हो। யோபு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிக்கிறவர் யார்? और अय्यूब का पुस्तक 9:12 में जब वो छीने ले गए लगे तब उसको रोकने वाला कौन है? அவர் பறித்து கொண்டு போகிறார், वो छीन कर लेकर जा அது रहा है, அவருக்கு விருப்பமானதை எடுத்து கொண்டு போய் விட்டார். वो उनको जो चाहते हैं वही लेकर जा रहे हैं। அவ்விதமாய் ஸ்தோத்திரம். அவனுக்கு வந்த பிரச்சனைகளை அடுத்த நிமிஷமே ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவன் தேவனை ஸ்தோத்திரித்து அதை அப்படி மறந்து விட்டானால் வந்தவர்கள் எல்லாரும் 7 நாட்களாய் புலம்பி அழுது துக்கப்பட்டு கொண்டிருந்தார். और जो भी उसको चला गया है वो ऐसे परमेश्वर के चरणों में डालकर वो दूसरे क्षण में भूल गया था, लेकिन जो आने वाले लोग हैं वो 7 दिन तक विलाप करते रहे। எப்ராயிமுடைய ஆவி எப்படிப்பட்டது என்றால், एफ्राइम का आत्मा कैसा है? எப்ராயிமுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? சின்ன காரியம் இருந்தாலும் அது நாள் கணக்காய், வார கணக்காய், மாச கணக்காய், வருஷ கணக்காய் சொல்லி சொல்லி அழுது கொண்டிருந்தார். और एफ्राइम का आत्मा कैसा है? एक छोटी सी बात को भी वो चाहे कितना भी समय हो जाए, दिन हो जाए या महीने या साल भी गुजर जाए, लेकिन फिर भी उसको बोल बोल कर विलाप और रोते रहते हैं। என்ன நடந்தது? क्या हुआ है? எப்ராயிம் ஏன் இப்படி அழ வேண்டும்? एफ्राइम क्यों ऐसे रोना है? 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். पहला इतिहास का पुस्तक 7वां अध्याय 21वां वचन। இவருடைய பிள்ளைகளில் சிலர் காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். और मैंने मनुष्य से जो उत्पन्न हुए थे इसलिए गात किया कि वे पशु हर लेने को उत्तर आ गए। காத்தூர் ஜனங்கள், गात के लोग, அவர்கள் யாக்கோபினுடைய புத்திரர்கள். और वह जो थे याकूब के संतान थे। எப்ராயிமை போல் அவர்கள் ஒரு சந்ததி. और एफ्राइम के जैसे वह भी एक उनका पीढ़ी था। அவருடைய ஆடு மாடுகளை திருடும்படியாக எப்ராயிமுடைய பிள்ளைகள் அவிதமாக அந்த திருட்டு வேலை செய்வதற்காக அந்த இரவிலே அவருடைய ஊருக்குள்ளாய் கடந்து போனார்கள். और उनके पशु को हर लेने के लिए उस चोरी करने के लिए उस रात को उनके गांव में गए। அவர்கள் யாரோ என்று சொல்லி அவர்களை பிடித்து அடியடி அடிக்க அதே இடத்தில் அவர்கள் செத்து போனார்கள். और उन लोगों को लगा कि वो कोई और है करके उसे मार मार कर उसे मार डाल दिया। இந்த மரணம் எப்படி வந்தது? அடுத்தவருடைய பொருள் மேல் ஆசைப்பட்டு அடுத்தவருடைய பொருட்களை திருட போனபடியினால் ஏற்பட்டதான ஒரு மரணமாகும். और ये मृत्यु किस तरह आया? दूसरों के चीजों में बहुत ही इच्छा रखकर और दूसरों के चीजों को चुराने पर ये मृत्यु आ गया। அடுத்தவருடைய பொருளை நாம் திருடலாமா என்கிற எண்ணம் கூட எப்ராயிம் பிள்ளைகளுக்கு இல்லை. दूसरों की चीजों को क्या हम चुरा सकते हैं? ऐसा एक स्वभाव भी सोचना स्वभाव भी एफ्राइम के पुत्रों को नहीं சிலர் था। தங்களுடைய சொந்த வீட்டிலே திருடி விடுவார்கள். कोई कोई ऐसा है कि अपने खुद के घर में चोरी कर लेते हैं। சிலர் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையும் கூட திருடி விடுவார்கள். और ऐसे कोई लोग हैं कि परमेश्वर को देने वाले दान को भी चोरी कर लेते எனக்கு हैं। அருமையானவர்கள், मेरे प्रिय लोगों, துக்கத்துக்கு காரணம் என்ன? தேட வேண்டும். दुख का कारण क्या है? ढूंढना है। ஏன் இந்த துக்கம்? क्यों ये दुख आ गया? அதை சரிப்படுத்த வேண்டும். क्यों ये तकलीफ? उसे सीधा कर सही நம்முடைய करना है। பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். अपने बच्चों को आपको सिखाना இந்த है। சம்பவம் நம்முடைய வீட்டிலே நடப்பதற்கு காரணம் என்ன? ये இப்படி संभव எல்லாம் செய்யலாமா என்று சொல்லிக் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவர்கள் திருந்துவார்கள். अपने ये संभव जैसा हो रहा है कि उसका कारण क्या है? ऐसे अपने बच्चों को आप सिखाओगे तो आपके बच्चे सही सलाह सही तरीके में चलेंगे। ஆனால் இப்படி திருடி கொலை செய்யப்பட்ட பிள்ளைகளுக்காக அநேக நாட்களாக எப்ராயிம் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார். लेकिन ऐसे चोरी करके जो मार डाले गए ऐसे बच्चों के लिए एफ्राइम जो है अनेक दिनों से शोक कर रहा था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். आपका दुख खुशी में और मगन में बदलना அதைத்தான் है। ஆண்டவராய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर यहोवा भी चाहते हैं। எதுவாக இருந்தாலும், चाहे कुछ भी हो அது जाए, குறைகளோ தவறுகளோ எதுவாக இருந்தாலும் वो कमियां हो या गलतियां हो, ஆண்டவருடைய कुछ भी हो சமூகத்திலே जाए, கடந்து போய் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு சரி செய்து அந்த துக்கத்துக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के सम्मुख में बैठकर उस कार्य को सही करके और उस दुख को अच्छे तरीके से सही करने के लिए हम परमेश्वर நீ से चाहना। துக்கமாய் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ऐसे दुख और तकलीफ में बैठना परमेश्वर का நெகேமியா इच्छा नहीं 8ஆம் है। அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிற 8ஆம் அதிகாரம்
அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் உங்களுடைய பலன். नहम्याह का पुस्तक 8:10 में कहा गया है पवित्र शास्त्र में परमेश्वर में मगन से रहना ही आपका सामर्थ्य நீங்கள் और बल है। கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். आप परमेश्वर में सामर्थ्य से உங்களுடைய रहना துக்கம் है। சந்தோஷமாய் மாற வேண்டும். आपका दुख जो है खुशी में बदलना है। உங்களுடைய பலனை இழந்து விடாதே. आपका बल को नहीं खोना। பிரச்சனையா முழங்கால் படியிடுங்கள், தேவ சமூகத்திலே அறிக்கையிடுங்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஆண்டவருடைய சமூகத்திலே தேடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். समस्या है पर में आपने घुटने टिका कर परमेश्वर के सम्मुख में बता दीजिए और परमेश्वर आपके समस्याओं का हल देंगे और आशीष देंगे। நான்காவதாக चौथी बात, பஸ்காவை துணிகரமாய் புசிக்கிறவர்கள் எப்ராயிமர். और बस्का को जो खाने वाले भोजन करने वाले हैं वो एफ्राइम है। 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 30वां अध्याय 18ஆம் வசனத்திலே 18वां वचन में, அது நின்றால் எப்ராயிம், மனாசே, இசக்கார், செப்லோன் மனுஷரில் ஏராளமான அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். इसलिए सब अशुद्ध लोगों के फसह के पशुओं को बलि करने का अधिकार लेवियों को दिया गया कि वो उनके ओर से उन्होंने उसे खाया। இங்கே 4 கூட்டத்தாரை குறித்து வாசிக்கிறோம். यहाँ पर हम 4 लोगों के बारे में 4 झुंड के இந்த बारे में 4 पढ़ते हैं। கூட்டத்தாருக்கு எப்ராயிம் தான் தலைமையாக இருக்கிறார். और इस 4 झुंड में एफ्राइम ही जो है वो उनका अधिकारी था। எங்கெங்கெல்லாம் சுத்திட்டு வருவான், कहाँ जाके आता है, வாக்குவாதம் பண்ணுவான், विवाद करता है, மற்றவர்கள் போலணும்னு நினைப்பான், दूसरे लोग उसकी वाहवाही करना चाहता था, பிரச்சனைகளை நினைச்சு வீட்டுல உட்கார்ந்து துக்கப்பட்டு அழுவான், समस्याओं को सोच कर विलाप करके रोता பிள்ளைகளை रहता था, சரியாக फिर வளர்க்க தெரியாதவனாக இருப்பான். बच्चों को अच्छे तरीके से बढ़ोतरी नहीं किया। ஆனால் பஸ்கா ஆண்டு வந்த உடனே தங்களை குறைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து அறிக்கையிட்டு, ஐயா பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்திக்கிறீங்க, நான் குறைவுள்ளவன் என்றெல்லாம் இல்லாம உடனே போவான், உட்காருவான், அவன் கொடுக்கிற பஸ்காவை சாப்பிட்டு போயிடுவான். लेकिन जैसे ही फसह का समझते ही वो अपने कमियों को नहीं बताता है, लेकिन उसे तुरंत वहां पर बैठकर भोज खा लेता எனக்கு है। அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, கர்த்தருடைய பந்தியை தான் பஸ்கா என்று வேதம் அழைக்கிறது. पवित्र शास्त्र हमें फसह का मतलब पवित्र परमेश्वर का भोजन ही कहलाता है। கர்த்தருடைய பந்தி அது ராம்போஜனத்தை திருவிருந்தை இங்கே பஸ்கா என்று பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டார். ये प्रभु भोजन को ही परमेश्वर का ये जो फसह है ये नया जूना नियम में हमें दिखाता है। அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி புசிக்க வேண்டும் என்பதை சபையாருக்கு அவன் அறிவிப்பு கொடுக்கிறார். प्रेरित पौलुस उससे किस तरह से खाना है या भोजन करना है करके हम वो सिखाता இன்னைக்கு है। அநேகர் கர்த்தருடைய பந்தியை குறித்து அவிதமாய் ஒரு பரிசுத்தமாய் இன்றைக்கு எண்ணுவது கிடையாது. आज अनेक लोग प्रभु भोजन के बारे में एक पवित्रता नहीं जानते हैं। இதை நான் புசிக்க தகுதிதானா என்பதை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து அதை அறிக்கை செய்து மனஸ்தாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து இன்றைக்கு புசிக்க அநேக விசுவாசிகள் அறியாது இருக்கிறார். क्या इसे लेना मेरे लिए वो असंभव है, मैं योग्य हूँ क्या करके अनेक लोग उसे जांचते नहीं है, लेकिन उसे बैठ जाते हैं खाने। 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियों का पुस्तक 11वां अध्याय 23 31 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் இந்த ஹோலி கம்யூனியனை திருவிருந்து குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். और इस 23 से लेकर 31वां वचन तक आप पढ़ेंगे तो यहाँ पर इस प्रभु भोजन के बारे में हम पढ़ते हैं। கர்த்தருடைய பந்திக்கு நேராக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். आप लोग परमेश्वर के प्रभु भोजन की நீங்கள் ओर செய்ய आए வேண்டிய हो। சில காரியங்களை பவுல் இங்கே ஆலோசனையா உபதேசமாக இங்கே கற்றுக் கொடுக்கிறார். और यहाँ पर आप जो करने वाले कार्यों को प्रेरित पौलुस इसे सलाह के रूप से आपको सिखाते முதலாவதாக हैं। 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். 11वां अध्याय 28 में पहली बात वो बताते हैं कि अपने आप को मनुष्य जांच कर उसे जान இதை लेना है। புசிக்க எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை முதலாவது நீங்கள் ஆராய வேண்டும்.
क्या इस प्रभु भोजन को खाने के लिए उसमें मेरा योग्य है करके குறைகள் करके मुझे இருக்கும் जांचना என்றால் है। அந்த குறைகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். और अगर उसमें कमियां दिखाई दी है तो उस कमियों को हमें ठीक करना है அபாத்திரமாய் துணிகரமாய் அதை புசிக்க நாம் முற்படக்கூடாது. और अशुद्ध तरीके से हमें उसे खाने के लिए नहीं जाना है। இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? दूसरी बात उसे क्या करना है? 24-25 வசனத்திலே வாசிக்கிறோம், நினைவு கூற வேண்டும். 24-25 में हम ऐसे पढ़ते हैं कि उसे स्मरण करना है। எதை நினைவு கூற வேண்டும்? किसे स्मरण कर लेना है? இந்த அப்பம் அவருடைய தேவனுடைய இயேசுவுடைய சரீரம், இதை நான் நினைக்கிறேன். எனக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ये मेरे प्रभु यीशु का शरीर है करके मैं उसे स्मरण करता हूँ और परमेश्वर ने मुझे इसे तोड़कर दिया गया है करके मैं ध्यान देता हूँ। இந்த அவருடைய சரீரத்தை எனக்காக பிட்டு கொடுக்கிறார். उन्होंने अपने देह को मेरे लिए तोड़कर दिया है। 26 வசனத்திலே அவருடைய இரத்தத்தை நினைவு கூற வேண்டும் என்று சொல்கிறது. என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய் என் இயேசு இரத்தம் சிந்தினார். और 26वां अध्याय में वो कहते हैं कि अपने लहू उन्होंने दिया है करके मेरे पापों के लिए, मेरे गलतियों के लिए उन्होंने अपना लहू बहाया है। எனக்காக அவர் மரித்தார். यीशु ने प्रभु मेरे लिए वह मृत्यु हुए। இப்படி செய்வதுதான் இது பாத்திரவான் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். और ये ऐसा करना ही एक योग्य मनुष्य का कर्तव्य है करके पौलुस ऐसा सिखाते हैं। ஆனால் எப்ராயிம் ஜனங்கள் அதை அறியாதவர்களாய் துணிகரமாய் பஸ்காவை அவர்கள் புசித்தார். लेकिन इफ्राइम के लोग उसे न जानते हुए उसे अशुद्ध हाथों से उस फसह को खाते हैं। அதை எசேக்கியா ராஜா கவனிக்கிறார். उसे एजेकिया राजा ध्यान देता ஐயோ, है। இவர்கள் எல்லாரும் அவிதமாய் கோத்திர பிதாக்களாக இருந்தாலும் இவர்கள் வேத வசனத்தை பிரமாணங்களை புரியாமல் அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவன் சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் மன்னிப்பாராக என்று அவன் ஜெபிக்கிறார். और 30वां अध्याय 18 में हम पढ़ते हैं कि अशुद्ध हाथों से वे खा लेते हैं तो भी पवित्र परमेश्वर उनके सारे पापों को माफ करेंगे करके वो प्रार्थना करता है। 20ஆம் வசனத்திலே 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அங்கே அனுக்கிரகம் செய்தார். और यहाँ पर हम पढ़ते हैं 30वां अध्याय 20वां वचन में परमेश्वर ने यहोवा ने एजेकिया की प्रार्थना को सुनकर उनको उनके ऊपर अनुग्रह दिखाया। எனக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोगों, இந்த எப்ராயிம் எப்படிப்பட்டவர்கள்? பஸ்காவை துணிகரமாய் புசிக்கிறவர்கள். और ये इफ्राइम के लोग किस तरह है? ये फसह को अपने अशुद्ध हाथों से பரிசுத்தத்தை वो குறித்து खाने लगे। அக்கறையற்றவர்கள். पवित्रता के बारे में उनको ना समझ था। பஸ்காவை பயபக்தியோடு புசிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாதவர்கள். और इस फसह को बहुत ही भय रीति के साथ खाना है करके ऐसा सोच भी இந்த उनमें காலையிலே नहीं நாம் था। எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? आज सुबह के समय पर हम किस तरह है? ஐந்தாவதாக 5वीं बात, அவர்கள் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருந்தார்கள். और ये सभी लोग जो थे अन्य जातियों के साथ मिलकर रहते थे। ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். होसिया का पुस्तक 7वां अध्याय 8वां वचन ले। எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். इफ्राइम जो है देश देश के लोगों से मिलजुल कर रहता था। इफ्राइम ऐसे चपाती ठहरा है कि जो उल्टी नहीं गई है। எப்ராயிம் தேவனோடோ தேவனுடைய ஜனங்களோடோ ஊழியக்காரர்களோடு ஐக்கியப்படுகிறவன் அல்ல. அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். और इफ्राइम जो है परमेश्वर के दास और याजक लोगों के साथ उनका साथ नहीं रहता था। हमेशा वे लोग जो उधार नहीं पाए हैं अन्य जाति के लोगों के साथ ही उनका मिलना जुलना அவருடைய காவல்காரர்களை கவனித்து பாருங்கள். और उनके चौकीदारों को அவருடைய देखिए வீட்டிலே வேலை செய்கிறவர்களை கவனித்து பாருங்கள். और उनके काम करने वाले कर्मचारियों को देखिए। ஓசியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
होसिया का पुस्तक 9वां अध्याय எப்ராயிம் 8वां वचन। எப்ராயிம் காவல்காரர் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள், தேவனுடைய ஆலயத்தின் பகையாளியாய் இருக்கிறார்கள். इफ्राइम मेरे परमेश्वर की ओर से पहुरा है और वे जो है वो उनके लिए एक दुश्मन के तरह है। நாம் எப்படி இருக்கிறோம் அது போல தான் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீட்டை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். हम जिस तरह है वैसे ही हमारे हर घर के सदस्य भी இவன் वैसे அந்நிய ही। ஜனங்களோடு கூட அவன் கலந்திருந்தான். ये अन्य लोगों के साथ विभिन्न அவருடைய लोगों के साथ வீட்டினுடைய मिलकर வேலைக்காரர்கள், रहता था। காவல்காரர்கள் எல்லாரும் தேவனுக்கு அமிதமாய் ஸ்தோத்திரம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் தேவனுடைய ஆலயத்துக்கு பகையாளியாய் காணப்பட்டார்கள். इसलिए उनके जो पहरेदार हैं, उनके जो नौकर चौकर है, सब लोग परमेश्वर के विरुद्ध खड़े रहने वाले लोग थे। இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாமைக்கு காரணம் அந்த நாட்களிலே வேதம் சொல்கிறது, பேலியாம் சொல்கிறான், இவன் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிறான். इज़राइल लोगों को उन दिनों में पेलियाम ने श्रापित नहीं किया, क्योंकि पवित्र शास्त्र ऐसा कहता है कि वे लोग जो थे अन्य जातियों के साथ मिलते हुए वो अलग ही हमेशा रहते थे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, உங்களுடைய ஃபெல்லோஷிப், உங்களுடைய ஐக்கியம் யாரோட கூட இருக்கிறது? आपका सगवाई संबंधी, आपका मिलना जुलना किसके साथ? நீங்கள் வேலை செலுத்தில் யாரோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் அமிதமாய் பழகுகிறீர்கள்? आप किसके साथ आप काम करने जा रहे हो, या फिर आप உங்களுடைய किसके साथ ஃப்ரெண்ட்ஷிப் ज्यादा எப்படிப்பட்டதாய், நீங்கள் குடியிருக்கிற இடத்தின் பக்கத்துல யாரோடு கூட அதிகமான ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்? आपकी दोस्ती या फिर आपके नजदीकी आजू बाजू के लोगों के साथ आप किस तरह के लोगों के साथ எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு அவன் கலந்திருந்தபடியினால் ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், எப்ராயிமே நீ திருப்பி போடாத. அப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கிற, மறுபக்கம் வேகல. इफ्राइम हमेशा विभिन्न लोगों के साथ मिलता जुलता रहता था, इसलिए परमेश्वर ने उससे पूछा कि इफ्राइम तू एक उल्टा किया गया रोटी है जो आधा पका हुआ है। உன்னை யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைச்சு புசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வகுத்து தான் வலிக்கும். जो कोई भी तुझे इस्तेमाल करके तुझे खाना चाहते हैं, நீ उसका पेट ही दर्द நீ होगा। யாருக்கு பிரயோஜனமா இருக்க முடியாது. तू किसी के लिए भी उपयोगिता नहीं रहेगा। எப்ராயிமே நீ திருப்பி போடாத. அப்போ तू इफ्राइम तू जो है तू न पलटा हुआ एक रोटी के समान। நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சுடப்பட்ட ஒரு அப்பத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். और न्यायों का पुस्तक 7वां अध्याय 11 वचन को आप पढ़ के देखिए, 13 वचन को। கிதியோனை ஆண்டவராய் கர்த்தர் சுடப்பட்ட அப்பத்துக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறார். और गिदियोन को यहाँ पर परमेश्वर एक लुढ़कते रोटी के समान उसे कहते ரெண்டு हैं। போர் வீரர்கள், ரெண்டு மீதியானியர்களுடைய போர் வீரர்கள் பேசிக்கொள்கிறார். நான் நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு சுடப்பட்ட அப்பம் அமிதமாய் வந்தது, நம்முடைய பாளையத்தையும் நம்முடைய கூடாரங்கள் எல்லாம் கவிழ்த்து போட்டது, நம்ம எல்லாரும் விழுந்து கிடந்தோம் என்று சொல்கிறார். और ये दो लोग जो बातें करते हैं तब कहते हैं कि एक रोटी जो है पका हुआ रोटी वो हमारे सामने आकर वो लुढ़कते हमारे सामने आ रहा அந்த है, हम सभी அப்பம் मारे गए। அடுத்தவன் சொல்கிறான், அந்த அப்பம் கிதியோன் என்று சொல்கிறார். और एक दूसरा एक व्यक्ति कहता है कि वो जो रोटी है वो गिदियोन है। சுடப்பட்ட அப்பமாக்கிய கிதியோனை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்தார். ஆனால் திருப்பி போடாத அப்பமாகிய எப்ராயிமை குறித்து தேவன் மிக துக்கப்பட்டு பேசுகிறார். और जो रोटी पका हुआ रोटी के द्वारा परमेश्वर ने गिदियोन नामक उनके लिए अद्भुत कार्य किया, लेकिन जो इफ्राइम है वो एक कच्चे रोटी के तरह है, उनके बारे में परमेश्वर बहुत दुख होता है। ஆகையால்தான் 78ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் அங்கே 9ஆம் வசனத்திலே ஆண்டவராய் கர்த்தர் பேசினார், ஆயுதம் அணிந்த வில்வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். इसलिए भजन संगीता 78:9 में यहाँ पर परमेश्वर कहते हैं, इफ्राइमियों ने तो शस्त्रधारी और धनुधारी होने पर भी युद्ध के समय पीठ दिखा दी। போவார்கள், யுத்தத்திலே நிற்க மாட்டார்கள், விழுந்தெடுத்துக் கொண்டு அதே வேகமாய் திரும்பி ஓடி வருவார்கள். युद्ध के लिए तैयार होते थे, जाते थे, लेकिन युद्ध में नहीं खड़े रहते थे, उसी समय पर वो पीठ दिखाकर भाग जाते थे। ஆகையால் தான் ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொன்னார், எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறான், அவன் திருப்பி போடாத அப்பம்.
इसलिए परमेश्वर यहाँ पर इब्राहिम को देखकर कहता है कि वो देश देश के लोगों के साथ मिलता जुलता है, इसीलिए वो एक அந்நிய कच्चा ஜனங்களோடு भूमि के समान है। கலந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அந்த அந்நிய ஜனங்கள் கற்றுக் கொடுத்தார்கள். वो विभिन्न लोगों के साथ मिलता जुलता रहता था, इसलिए परमेश्वर ने उन लोगों ने उसे क्या सिखाया है। हम यहाँ पर முதலாவதாக देखते हैं। அவனுடைய ஆராதனை அவிதமாக மாறினது. पहली बात तो उसका आराधना में एक बदलाव आ गया। ஓசியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எப்ராயிம் விக்கிரங்களோடு கூட இணைந்து இருக்கிறார். ओसिया 4:17 में हम पढ़ते हैं कि एफ्राइम जो था वो मूर्तियों के संग रहता था। எப்ராயிம் விக்கிரங்களோடு கூட இணைந்து இருக்கிறார். एफ्राइम जो मूर्तियों के संग रहता था। என்றைக்கு அந்நிய ஜனங்களோடு கூட அவன் கலந்தானோ அன்றைக்கு அவருடைய வர்ஷிப்பை, அவருடைய விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்களை வழிபாட்டை இவன் கற்றுக்கொண்டான். அந்த விக்கிரங்களோடு கூட அவன் இணைந்து கொண்டான். और जैसे ही जब वो अपने देश के दूसरे देश के लोगों के साथ मिलना जुलता था, तब से वो उसका आराधना में अनेक अलग अलग तरीके के मूर्तियों के साथ उसका संगी बनता था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, அந்த அந்நிய ஜனங்களோடு ஐக்கியப்பட்டபடினாலே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2-4 வசனத்திலே சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் அந்நிய ஸ்திரீகளோடு அவன் ஐக்கியப்பட்டபடியினால் முதலாவது அந்த ஸ்திரீகள் அவனுடைய வர்ஷிப்பை மாற்றினார்கள். விக்கிரங்களை ஆராதிக்கிறவனாக அவனை உருவாக்கினார்கள். और दूसरा राजा 11 में हम पढ़ते हैं कि जैसे सुलेमान राजा जो अन्य स्त्रियों के साथ विभिन्न स्त्रियों के साथ वो रहता था, तैसे ही वे लोग भी उनके साथ मिलकर अनेक मूर्ति पूजा करते थे। உலகத்திலே சிறந்த ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆனால் இப்பொழுதோ அவன் விக்கிரங்களுக்கு நேராக தன் கைகளை ஏறெடுக்க ஆரம்பித்தார். वो कितना सा बड़ा सा एक यहोवा के लिए भवन बांधा, लेकिन अब वो अनेक सारे मूर्तियों के आगे हाथ जोड़ने लगा। இரண்டாவதாக என்ன நடந்தது? दूसरी बात क्या हुआ? வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவராய் கர்த்தர் எழுதி கொடுத்தார். அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ओसिया 8:11-12 में हम पढ़ते हैं कि उसे अलग तरीके से लिखा गया, लेकिन वे लोग जो है उनको अलग तरीके से बनाया करके हम यहाँ पर பைபிள் படிக்க அவனுக்கு விருப்பம் கிடையாது. और उसे पवित्र शास्त्र पढ़ने में कोई एक दिलचस्पी தேவனுடைய மகத்துவம் எல்லாம் இப்போ அவனுக்கு கசப்பா இருக்குது. परमेश्वर का सारे आश्चर्य कर्मों के बारे में उसको एक कड़वाहट आ गया। இதெல்லாம் அவனுக்கு ஒரு அந்நிய காரியமா, இதெல்லாம் வேண்டாம் விருப்பமாக, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளக்கூடியவனாக வேதத்தின் மகத்துவங்களை அவன் புறக்கணித்தான். और ये सब नहीं चाहिए, ये सब ठुकराने लगा कि वो पापी ठहराया गया है। और நீங்கள் வேதத்தை படிப்பதற்கு எப்பொழுது அமிதமாய் மனம் சங்கடப்படுகிறீர்களோ அந்த இடத்தை சாத்தான் வேறொரு காரியத்தை வைத்து ஃபுல்ஃபில் பண்ணி விடுவார். पवित्र शास्त्र पढ़ने पर आप जब भी आपका मन में कोई दिलचस्पी नहीं लेकर आते, तभी उसी समय शैतान आकर उसे भर देता है उस मन को। யோசியாவுக்கு அப்படி, எப்ராயிமுக்கு அப்படித்தான் செய்தார். इफ्राइम को भी ऐसा ही हुआ। வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாய் எண்ணி அதை புறக்கணித்தான். और परमेश्वर के शास्त्रों को वो अन्य कार्य का अलग कर उसे இப்பொழுது அதை அவன் எதை அங்கீகரிக்கிறான்? अब वो किसको वो स्वीकार करता है? ஓசியா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ओसिया का पुस्तक 5:11 में தகாத கற்பனையை பின்பற்றி போனான். और ऐसा लिखा गया है कि वो जो नहीं रहना है उसको जाकर वो पकड़ लिया। எது வேண்டாததோ அதை பின்பற்றினான். और जिसे नहीं चाहिए, जिसे नहीं पकड़ना है, उसके पीछे हो ले गया। வேண்டியதை அவர் என்றைக்கு வேண்டாம் என்று வெறுத்தானோ, जो चाहिए, जो नहीं चाहिए था, उसे कभी वो दिलचस्पी उसमें இப்பொழுது दिखाया। வேண்டாததை வேண்டும் என்று அங்கீகரித்தார். अब जो नहीं चाहिए उसे चाहिए करके वो स्वीकार करने लगा। என்றைக்கு வேதத்தை வாசிக்க நேரம் இல்லையோ அந்த நேரத்தை அந்த சம்பவத்தை சாத்தான் தன்னுடைய காரியமாக அவன் பயன்படுத்திக் கொள்வான்.
जब हमें पवित्र शास्त्र पढ़ने का समय नहीं मिलता है, उस समय को शैतान जो है उसके हिसाब से चलाने लगता है। அவன் அந்நிய ஜனங்களோடு இருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? वो विभिन्न लोगों के साथ रहने लगा तो उसके जीवन में क्या हो गया? மூன்றாவதாக ஓசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ओसिया का पुस्तक 5:11 में हम ऐसे पढ़ते தனக்கு हैं। வியாதி வந்தவுடனே அவன் அசிரியாவுக்கும் எகிப்துக்கும் ஆள் அனுப்பினான். और अपने उसको बीमारी आते ही वो इजिप्ट को और सीरिया को अपना लोग को भेजा। ஓ அபிதமாய் ஸ்தோத்திரம். அசிரியாவுக்கு ஆள் அனுப்பினானே, எங்களுக்கு இப்படி வியாதி வந்துருச்சு, உங்க டாக்டர் அனுப்புங்க, இல்லைனா உங்களுடைய மெடிசனை உங்களுடைய இதை எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று அசிரியாவுக்கும் எகிப்துக்கும் அபிதம் ஆட்களை அனுப்பினான். वो इस्राएल को और मिस्र देश को अपने लोगों को भेजा कहकर कि ऐसा बीमारी हमारे और आ गई है और उसके लिए एक अच्छा दवाई भेजिए, डॉक्टर भेजिए। அந்த நேரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் அங்கே பேசுகிறார் தீர்க்கதரிசிகளை கொண்டு. तब उस समय पर परमेश्वर उनसे बात करते हैं भविष्यद्वक्ताओं के ஏழாம் ஓசியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் உன்னை குணமாக்க விரும்புகிறேன். तब कहते हैं कि योसिया 7:1 में मैं तुझे चंगा करना चाहता हूँ। நீ எங்கெங்கெல்லாம் ஓடுற? तू यहाँ वहाँ क्यों दौड़ रहा है? என்னிடத்திலே வா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். तो मेरे पास आ, क्योंकि मैं ही तुझे चंगा करने वाला நான் परमेश्वर உன்னை हूँ। சுகமாக்க நான் விரும்புகிறேன். मैं तुझे चंगा करना चाहता हूँ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, எப்ராயிம் வியாதிப்பட்ட உடனே அந்நிய ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டபடினால் அந்த அந்நிய ஜனங்களிடத்தில் அவன் ஓடினான். எங்களை சுகமாக்க வேண்டும், நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், என் மனைவி வியாதிப்பட்டிருக்கிறாள், என் பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிறார். एफ्राइम जो है अन्य लोगों के साथ मिलना जुलता रहता था, इसलिए वो उन लोगों से अपने आप के बीमारी के बारे में पूछा गया कि मेरी पत्नी, मेरे बच्चे सब बीमार पड़े, उसके लिए क्या दवाई है? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். लेकिन परमेश्वर के बच्चे हमारे अंदर एक ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனத்திலே எலியாவுக்கு இருந்த அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5-6-7ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். दूसरा राजाओं का पुस्तक 1 अध्याय 4, 5, 6, 7 में हम ऐसे पढ़ते हैं। இஸ்ரவேலிலே इस्राएल தேவன் இல்லை என்றா எக்ரோனின் தேவனிடத்துக்கு நீ ஆளை அனுப்பி இருக்கிறாய். इस्राएल में क्या परमेश्वर नहीं है, इसलिए तो एग्रोन के देवताओं को बुलाने उधर एग्रोन के इधर तू जाकर बुलाने गया எனக்கு है। அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். और वैसे ही हमें भी रहना चाहिए। ஆண்டவர் சொல்றார், परमेश्वर நானே कहते हैं, ஒரு பரிகாரி, मैं ही तुझे चंगा करने நான் वाला உன் வியாதியை சுகமாக்குவேன். हूं। मैं तेरे बीमारी நான் को யெகோவா चंगा करूंगा। ரஃபாவாக நான் இருக்கிறேன். मैं यहोवा रफा बनकर रहा हूँ। உன்னை நான் சுகமாக்குவேன். मैं तुझे चंगा என்னை நீ करूंगा। தேடி வா, तू मुझे ढूंढ எனக்கு कर முன்பாக நீ உன்னை தாழ்த்து, और तू मेरे सामने நான் अपने आप உன்னை को नम्र कर। சுகமாக்குவேன். मैं तुझे चंगा करूंगा। அந்நிய ஜனங்களோடு ஐக்கியப்பட்டபடினாலே அவன் வியாதி வந்தவுடனே அந்த ஜனங்களிடத்துக்கு அவன் ஓடினான். और जैसे ही और विभिन्न देशों के लोगों के साथ मिलना जुलना रहता था, उसे बीमारी आते ही वे उनके पास दौड़कर चला இப்படி गया। अनेक காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. ऐसे अनेक कार्यों को हम पढ़ते जा सकते हैं, लेकिन समय नहीं है। இவன் மேல ஆண்டவருடைய கோபம் உண்டானது. उसके ऊपर परमेश्वर का क्रोध आ गया। இவனை விட்டுவிட மனம் இல்லை, इसे छोड़ने के लिए परमेश्वर को मन नहीं था। இவனை புறக்கணிக்க மனம் இல்லை. इसे ठुकराने के लिए भी उनको मन नहीं था। எரேமியா 31:20 வசனத்தில் வாசிக்கிறோம். यिर्मयाह 31:20 में हम पढ़ते हैं, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? एफ्राइम, मैं तुझे कैसे मैं छोड़ूंगा? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? मैं तुझे कैसे छोड़ूंगा? ஓசியா 11:2-8 வசனத்திலே நாம் வாசித்தோம், எப்ராயிமே, நான் உன்னை கைவிடுவதில்லை. होशिया 11:2-8 में हमने पढ़ा कि एफ्राइम, मैं तुझे नहीं छोड़ूंगा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों जो मुझे सुन रहे हैं, இந்த எப்ராயிமின் மேல் ஆண்டவர் மிகுந்த வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார். அவன் எப்படியாயிலும் தன் வழியிலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார்.
जैसे एफ्राइम के ऊपर परमेश्वर बहुत दुख हो गए थे और कैसे भी करके उसे अपने मार्ग में लेकर आने के लिए ஓசியாவை எழுப்பினார், எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்பினார். होशिया को उठाया, होशिया को जगाया और यिर्मयाह के भविष्यद्वक्ता அவர்கள் மூலமாய் அவனோடு கூட ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். उनके द्वारा परमेश्वर उनसे बात किए. இந்த ஓசியா, இந்த எப்ராயிம் அவன் துக்கப்பட்டவனாய், அவன் கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாய் தெய்வ சமூகத்துக்கு கடந்து வந்தான். और ये एफ्राइम जो है बहुत दुख होकर पिछले दिनों के हुए संभव को सोचकर अपने आप को बहुत दुखित होकर परमेश्वर के सम्मुख में आता है. எரேமியா 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். यिर्मयाह 30वां अध्याय को ले लेंगे. 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 9वां वचन में हम ऐसे पढ़ते हैं. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். और ऐसा लिखा है कि वे लोग रोकर और बहुत ही विनती के साथ आएंगे. எப்ராயிமை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் பேசுகிறார். एफ्राइम அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் இடத்துக்கு வருவார்கள். एफ्राइम के बारे में परमेश्वर यहोवा यहाँ पर बात करते हैं, विनती के साथ, रोने के साथ. 20ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. 20वां वचन में हम ऐसे पढ़ते हैं, एफ्राइम क्या मेरे लिए एक अच्छा पुत्र नहीं, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. वो एक मेरे लिए प्रिय पुत्र है. அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். मैं उसको स्मरण करता रह रहा என் हूँ உள்ள அவனுக்காய் கொதிக்கிறது. और मेरा मन जो है उसके அவனுக்கு लिए तरस रहा உருக்கமாய் है. நான் இறங்குவேன். उसके लिए मैं हमेशा दया இந்த दिखाऊंगा. வார்த்தைகளை தீர்க்கதரிசியின் மூலமாக எரேமியாவின் காதிலே விழுந்தவுடனே அவன் மனம் திரும்பினவனாய், அவன் கண்ணீர் வடித்தவனாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவன் திரும்பவும் கடந்து வந்தான். और ये जो बातें हैं भविष्यवाणी के बाद द्वारा, भविष्यद्वक्ता यिर्मयाह के द्वारा जैसे आते ही वो परमेश्वर के सम्मुख में दौड़कर आंसू बहाकर 19ஆம் வசனத்திலே எரேமியா 31:19 வாசிக்கிறோம், நான் திரும்பின பிற்பாடு மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருக்கிறேன். और 31-19 में हम पढ़ते हैं, अब भटक जाने के बाद मैं छाती पीछे दिखाने के बाद मैं बहुत दुख हो गया था. எரேமியா ஆகிய நான், எப்ராயிம் ஆகிய நான் என்னை அறிந்து கொண்டேன். और एफ्राइम जो मैं हूँ, मैंने अपने आप को जान என் लिया விழாவிலே நான் அடித்துக் கொள்கிறேன். और मैं अपने आप को अपने छाती को கடந்த मारता हूँ. என்னுடைய வாலிபத்திலே கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை வெட்கி நான் தலை குனிகிறேன். और पुराने पापों को मैं स्मरण करके मैं लज्जित हो रहा हूँ நான் புலம்பி துக்கித்துக் கொண்டிருக்கிறேன். और मैं बहुत ही विलाप होकर दुख हो रहा ஆண்டவருடைய हूँ. சமூகத்திலே அவன் கண்ணீர் விட்டு அவன் அழுதான். परमेश्वर के सम्मुख में वो रोकर वो विलाप करने लगा. அவன் என்ன சொன்னான்? तब उसने क्या कहा? அவன் தேவ சமூகத்துக்கு வந்தவன் எப்படி அறிக்கையிட்டான்? तो परमेश्वर के सम्मुख में आने वाला व्यक्ति किस तरह उसने ஓசியா बताया. 14:8 வாசிக்கிறோம், होशिया का पुस्तक 14:8 में हम இனி पढ़ते हैं. எனக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் என்ன? और उसने कहा कि अब मुझे और मूर्तों का क्या संबंध है. விக்கிரங்களோடு கூட இணைந்தவன் இப்பொழுது மனசாப்பட்டு வெளியே வந்தவுடனே அவன் சொல்லுகிறான், இனி எனக்கும் விக்கிரங்களுக்கு என்ன சம்பந்தம்? इतने दिनों तक वो मूर्तों के संगी रहता था, लेकिन अब वो मूर्तों से अलग हो गया तो कहता है मूर्तों का और मेरा क्या काम है. இனி எனக்கும் அதற்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. अब उसका और मेरा कुछ भी संबंध नहीं है. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எங்கள் கையில் கிரிகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவன் என்று நாங்கள் சொன்னோம், இனி அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம். और 14 अध्याय 3 वचन में आपके हाथों के सामर्थ्य को देखकर आप परमेश्वर हो करके कहा, लेकिन अब हम ईश्वर है कहेंगे नहीं. மூன்றாவதாக 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். और 14:3 में हम पढ़ते हैं कि अशूर हमारा उद्धार न करेगा और हम घोड़ों पर सवार न முன்பாக होंगे. வியாதி வந்தால் அசிரியாவுக்கு ஓடுவோம், पहला जब हमें बीमारी आता था तो अशूर के पास हम எகிப்துக்கு भागते थे. ஓடினோம். और
मिस्र देश में जाते थे, இனி நாங்க அப்படி போக மாட்டோம். लेकिन अब हम ऐसे नहीं जाएंगे। இனி எங்களுக்கும் அசிரியாவுக்கும் எகிப்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. अब हमें और अशूर को और मिस्र देश में कोई இனி संबंध எங்களுக்கும் नहीं है। விக்கிரங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. अब हमारा और मूर्तों का कुछ भी संबंध எங்களுடைய नहीं है। கைகளின் கிரிகளை பார்த்து எங்கள் தேவன் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். हमारे हाथों की क्रियाओं को देखकर वो ईश्वर है करके हम नहीं कहेंगे। அப்படி சொன்ன உடனே ऐसे कहते ही ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொன்னார்? परमेश्वर यहोवा ने क्या कहा? 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஓசியாவிலே அவர்கள் மேல் இருந்த என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று, நான் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறேன். और 14 अध्याय होसिया 14 में 4 में कहते हैं कि मेरा क्रोध उन पर से उतर गया था और मैं संत सेतमेंत उनसे प्रेम அவர்கள் करूंगा சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். और उनकी भटक जाने की आदत को दूर करूंगा। அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், तब परमेश्वर यहोवा ने कहा, எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன். एफ्राइम मैं तुझे कैसे छोड़ूंगा। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, எப்ராயிம் ஒரு காலத்துல மூர்க்கனாக, வாக்குவாதம் செய்கிறவனாக, புகழ்ச்சியை விரும்பினவனாக, பஸ்காவை சுத்தங்கம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் புசிக்கிறவனாய் காணப்பட்டான். एफ्राइम एक समय पर मूर्खता से अपने आप विवाद करते हुए, अपने आप की प्रशंसा को चाहते हुए और अशुद्ध हाथों से फसह खाने वाला दिखाई दिया। எந்த காரியமும் பொறுத்துக்கொள்ள மாட்டார். कोई भी कार्य हो, कोई भी बात हो, वो उसमें समझ नहीं था அழுது கூப்பாடு போட்டு அந்த இடத்தை ஒரு சாவு வீடாக்க மாற்றி விடுவார். और वो उस बर्दाश्त नहीं करते हुए उसे रोकर विलाप करके उसे वो एक मृत्यु का घर बना देता। அந்நிய ஜனங்களோடு கூட கலந்தான். विभिन्न लोगों के साथ उसका मिलना जुलना रहता था। அவிதமாய் தேவனுடைய மகத்துவங்களை தூர எறிந்தான். परमेश्वर के महत् आश्चर्य कर्मों को वो ठुकरा दिया। விக்கிரகங்களோடு கூட இணைந்து விக்கிரகங்களை ஆராதித்தான். मूर्तों के साथ संबंधी बनाकर उनके साथ நீங்கள் தான் எங்களுடைய தேவர்கள் என்று அறிக்கை செய்தான். आप ही हमारे ईश्वर हो करके वो उनके सामने बता दिया। வியாதி வந்தவுடனே அந்நிய ஜனங்களிடத்துக்கு அவர் ஓடினார். लेकिन जैसे ही बीमारी आ गई तो अन्य लोगों के पास वो जाने அவர் लगा। திருப்பி போடாத அப்பமாக இருந்தார். वो एक न पलटा हुआ कच्चा एक रोटी के समान था। இப்படிப்பட்ட எப்ராயிமை ஆண்டவராய் கர்த்தர் சந்தித்தார். ऐसे एक एफ्राइम को परमेश्वर ने उनसे ஆண்டவராகிய मिला। கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर यहोवा से नामुमकिन कुछ भी नहीं। என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय लोग, எப்ராயிம் அறிக்கையிட்டது போல एफ्राइम ने जैसे நம்முடைய बताया, குறைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், என் மகளே உன்னை நான் எப்படி கைவிடுவேன். हमारे कमियों को, हमारे गलतियों को और हमारे पापों को जब हम परमेश्वर के सामने बताते हैं, परमेश्वर कहेंगे कि मैं बेटी है, बेटा मैं तुझे कैसे छोड़ूंगा। உன்னை நான் குணமாக்குவேன். मैं तुझे चंगा करूंगा। நான் மனப்பூர்வமாய் உன்னை சிநேகிக்கிறேன். मैं मनपूर्वक तुझे स्नेह कर रहा हूँ। உன்மேல் என் கோபம் இருக்கவே இருக்காது. मैं तेरे बारे में मैं सोचकर कभी क्रोधित नहीं रहूंगा। உன்னை நான் உயர்த்துவேன். मैं तुझे बढ़ोतरी दूंगा। உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष இந்த करूंगा। காலையில इस सुबह के समय ஆண்டவருடைய पर சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். परमेश्वर के सम्मुख में हम अपने आप को बताएंगे। ஆரம்ப நாட்களிலே எப்ராயிம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான், இடையிலே விழுந்து போனான். மறுபடியும் ஆண்டவர் அவனை தூக்கி நிலைநிறுத்தினார். आरंभ के दिनों में वो आशीर्वादित था, लेकिन बीच में वो गिर गया था दोबारा, लेकिन परमेश्वर ने उसे उठा दिया और बढ़ोतरी கர்த்தர் இந்த दिया। காலையிலே நம்மை தொடட்டும். परमेश्वर इस सुबह के समय पर हमें நாம் छूने। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் हम ஜெபிக்கலாம். सभी परमेश्वर की ओर देखकर प्रार्थना இருக்கிற करें। இடங்களிலே கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். जहाँ पर भी हो वहाँ पर बैठकर आप परमेश्वर की ओर देखकर प्रार्थना ஆண்டவரே कीजिए। எப்ராயிமை சந்தித்த தெய்வம் எங்களையும் தொடுங்க. परमेश्वर जो एफ्राइम को मिले हैं हमें भी छूइए। எப்ராயிமின் மேல் இருந்ததானே ஆண்டவரே அந்த கோபம் ஆறினது போல நீங்கினது போல எங்கள் மேல் உம்முடைய கோபம் இருக்கும் என்றால் இந்த காலையிலே ஆண்டவரே அதெல்லாம் வச்சு மாற்றி போடுங்க. एफ्राइम के ऊपर जैसे आपने क्रोध दिखाया था, वैसे ही क्रोध अगर हमारे ऊपर भी है तो परमेश्वर सुबह के समय पर वो सब कुछ बदल நாங்கள் எங்களுடைய दीजिएगा। குற்றங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாய் எப்ராயிம் உம்மிடத்திலே திரும்பி வந்தது போல நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். हम भी अपने दोष को, हमारे पाप, हमारे गलतियों को आपके सामने लेकर आते हैं और एफ्राइम की तरह हम भी अपने आप को எங்களை माफी தொடுங்க. मांगते हैं।
हमें छूइएगा, எங்களை சந்தி. हमें हमसे मिलिएगा। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता से अच्छा आशीर्वादित सुबह के आराधना இந்த समय கேட்ட के लिए வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हम सुनने वाले परमेश्वर के संदेश के लिए இந்த हम வார்த்தைகளை स्तुति கேட்ட करते ஒவ்வொரு हैं। மக்களோடு கூட கர்த்தர் इस பேசுவீராக. बातों को सुनते ही हर एक बच्चों उसके साथ இது हम வெறுமையாக परमेश्वर வராமல் बात அனுப்பின காரியமாய் வாய். वो खाली नहीं जाना चाहिए, जिसके लिए आप भेजा है वो पूरा होना चाहिए। இந்த காலையிலே இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். इस सुबह के समय पर इस आराधना में भाग लेने वाले हर एक बच्चों को आप அவருடைய आशीष தேவைகள் दीजिए। எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறவர் சந்திப்பீராக. उनके जो भी जरूरत है पवित्र आत्मा जी आप जानते हो और उसे वो पूरा எல்லா மகிமை कीजिएगा। கனமும் துதி உமக்கே செலுத்துகிறோம். सारे महिमा आदर सम्मान स्तुति आप ही को இயேசு देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से स्वागत करते हैं, बधाई देते ஸ்தோத்திரம். हैं। இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணுங்க. अब तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया कि सब्सक्राइब कीजिएगा। பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த பெல் இருக்கும், அந்த பெல் அடையாளம் பெல் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. விதமாய் ஸ்தோத்திரம் சர்க்கு ஆயிரும். और बाजू का एक बेल आइकॉन को आप प्रेस कीजिए और आपको नोटिफिकेशन आ जाएगा। அது தொடர்ந்து உங்களுடைய உங்க வீடு தேடி இந்த செய்தி வரும். और आगे भी आपके घर ढूंढ कर ये संदेश आपको உங்களுடைய पहुंचेगा। நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு அதை கொடுங்க. आपके दोस्तों के साथ, आपके घर वालों के साथ ये शेयर कीजिएगा और दूसरों को भी கர்த்தர் बताइएगा। உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन, आमीन। Thank you.